Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் திருப்பந்தியூரில் சுடுகாட்டுப்பாதை ஆக்கிரமிப்பை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பந்தியூரில் 12 அடி சுடுகாட்டுப்பாதை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஒவ்வொரு முறையும் இறந்தவர்கள் உடலை எடுத்துச் செல்வதில் பெரும் சிரமம் ஏற்படுகிறது. குறிப்பாக சேற்றிலும் வயல் வரப்பிலும் கரடு முரடான பாதையில் உடலை கொண்டு செல்ல வேண்டிய அவலம் ஏற்படுகிறது. இதுகுறித்து விடிய அரசு நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் பயனில்லை. இதனால் கடும் சிரமம் அடைந்து வரும் பொதுமக்கள் திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் இருந்தாலும் நிம்மதியில்லை, இறந்தாலும் நிம்மதியில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். பக்கத்தில் அந்த பயிர்கணியில் இறங்கி தான் நாங்கள் வந்தோம். இதே நிலமாக தொடர்ந்து இருக்குது. இது எத்தனோ நாள் சொல்லியும் ஒரு சாலை வசதியும் இல்லை, உள்ள ஒரு குடி தண்ணீர் வசதி இல்லை, ஒரு கரண்ட் வசதி இல்லை, எதுவுமே இல்லை. உள்ள ஒரு இறந்துட்டாங்கன்னா ஒரு ஈம காரியம் பண்ணுறாங்கன்னா அன்னி தண்ணி கூட இல்லை. நம்மளே எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டு எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த காலத்தில் இந்த மாதிரி இருக்குது சுடுகாடு. மாவட்ட ஆட்சியர் தான் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஃபுல்லாக மழை வந்துடுச்சுனாக்கா, ஃபுல்லாக மழை வந்துச்சுன்னா வரத்துக்கு வழியே கிடையாது. ஃபுல்லாக நீங்களே பாருங்க, இந்த ஃபுல்லாக கைனி கடை தான் இது. எங்களுக்கு வரத்துக்கு வழியே கிடையாது. அன்றைக்கி வர சொல்ல கூட ஃபுல்லாக வீந்து வாரின்னு தான் வந்தோம். நாங்கள் எங்களுக்கு வழின்றதே கிடையாது. 3 அடி வழியில் நாங்கள் என்னத்தான் நாங்கள் பாடி எடுத்து நாங்கள் உள்ளுக்கு போகிறது உள்ளோம். ஒரு குழா தண்ணி இல்லை, ஒரு தண்ணி வசதி இல்லை, ஒரு கரண்ட் வசதி இல்லை, எந்த வசதியுமே இல்லாமல் இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறாங்க. கோவை மாவட்டம் உக்கடம் பகுதியில் இருசக்கர வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளானது. ஈஸ்வரன் கோவில் வீதியில் பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் பணிகளை பாதியில் நிறுத்தியுள்ளது. மேலும் சாக்கடையில் இருந்து எடுக்கப்பட்ட மண்ணை சாலையோரம் கொட்டியுள்ளதால் வாகனங்களில் சென்று வருவதில் சிரமம் ஏற்பட்டு அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வருகின்றன. இப்பகுதியில் இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் பாதாள சாக்கடை பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டை அருகே தனியார் பள்ளி பேருந்து விபத்துக்குள்ளானதில் மாணவர்கள் 10 பேர் காயமடைந்தனர். சிஎன் கண்டிகை கிராமத்திலிருந்து மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பள்ளிக்கு சென்ற பேருந்து பேட்டை கண்டிகை பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காயமடைந்த ஓட்டுநர் உள்ளிட்ட 10 மாணவர்களும் திருத்தணியில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.